யாத்ராகமம் निर्गमन 16, 17, 18 निर्गमन 13 अधिकार 14, 15, 16 தேவன் प्रभु அவர்களை उन लोगों को அந்த வழியாய் நடத்தாமல் उस रास्ते से न चलाया। சொல்லுங்க பாப்போம், தேவன் எந்த வழியா நடத்தணும்னு ஆசைப்படுறாரு? प्रभु कौन से रास्ते से चलाने के लिए वो ऐसा करता है? வனாந்திரம், சிவந்த சமுத்திரம், रेगिस्तान और समुद्र के लाल समुद्र की जगह से लेके जाना चाहता है। அடிமைப்பட்டு செங்கல் அறுத்து கஷ்டப்பட்டு குலாமியா இருந்த மக்களை गुलाम की रीति से वो ईट काट रहे थे उस लोगों को பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கறோம்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சித்தார். दूध और शहद बहने वाले देश को देना चाहता அந்த था। ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசேங்கிற ஒரு பெரிய லீடர் அனுப்பியிருக்கிறாரு. उन लोगों को छुटकारा देने के लिए मूसा करके एक भविष्यवक्ता को एक इंसान को चुना है। அவங்கள விடமாட்டேன்னு சொன்ன பார்வோனை எல்லாம் அடிச்சு வேற பல இதுல அவனை சம்மதிக்க வச்சு उनको नहीं छोड़ेगा करके जो फिरौन को उसने बहुत रीति से दबाव देकर छोड़ाया है। கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் लगभग 30 लाख लोग थे। 30 லட்சம் பேர் ஒரு நாட்டுல அடிமையா இருக்கிறாங்க. 30 लाख लोग एक देश में गुलाम की रीति से थे। அந்த ஜனங்கள் எல்லாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க, वो लोग सब प्रभु को आराधना करने वाले அடிமையா இருக்கிறாங்க. गुलामी की रीति से है। 4 மடங்கு வேலை கொடுக்கறான். 4 गुना काम देता है। அவங்க தாங்க முடியாம அழுறாங்க, கூக்குரல் போடுறாங்க, பெருமூச்சு சத்தம். वो उसे सहन न कर पाए, वो आवाज उठाकर पुकारते परमेश्वर। தேவனுடைய சமூகத்தை எட்டியது. उनके प्रार्थना प्रभु के कानों में आया। தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாக प्रभु उनको छुटकारा देने के लिए மோசே என்ற ஒரு தேவனுடைய மனுஷனை எழுப்புகிறார். मूसा कहकर एक प्रभु के इंसान को उठाया, எழுப்பி उठाकर பார்வோனோடு பேச வைக்கிறார். फिरौन से बात कराया। அவன் விட மாட்டேங்கிறான். वो नहीं छोड़ेगा करके बोल ஒரு रहा। ஆளா 2 ஆளா? एक जन की 2 जन है, कितने जन? 30 லட்சம் பேரு. 30 लाख लोग हैं। அல்லேலூயா. விட மாட்டேன்னு சொல்றான். नहीं छोड़ूंगा करके बोल அப்ப रहा। அந்த நாட்டுல பலவிதமான வாதைகளை கொடுக்கிறார். तो उस देश में बहुत प्रकार के बीमारी देता है, பயங்கரமான கொள்ளை நோய். बहुत मरी बीमारी। அப்போ அவன் சரி நான் விட்டுதான் பாம்மா. वो तभी फिलहाल के लिए बोलता है ठीक है मैं छोड़ देता हूँ करके। அதுக்கப்புறம் கொஞ்சம் மனம் மாறிடுவான். फिर जब ठीक हो जाता है थोड़ा वो बदल जाता है बात। பிறவும் மோசத்தை கேட்கும் போது முடியாதுவான். फिर वापस मूसा जाके पूछता है तो नहीं करके बोलेगा। அவன் வீடு மொத்தம் இஸ்ரேல் ஜனங்களோட வீட்டுல எல்லாம் வெளிச்சம் இருக்கும், அவன் வீட்டுல இருட்டு இருக்கும். सिर्फ इसराइल लोगों के घर में रोशनी रहती है, बाकी सभी घर में अंधेरा रहता है। இப்படி பயங்கரமான ऐसे बहुत रीति से நெருக்கம் கொடுக்கும் போதெல்லாம் भयंकर दबाव जब देते हैं அவன் மோசைட்ட வருவான். वो मूसा के पास आता மோசை है। உங்க ஆண்டோட ஜெபம் கொடுப்பான். मूसा तुम्हारे परमेश्वर से நான் प्रार्थना உங்க करो, ஜனங்களை விட்டுருவேன். मैं तुम्हारे लोगों को छोड़ देता हूँ। ஆனாலும் அதுக்கப்புறம் மாறிடுவான். फिर भी उसके बाद वो बदल जाता है जब ठीक होता है। அப்படி 10 விதமான வாதைகள் கொடுக்கும். ऐसे 10 प्रकार की बीमारी दिया था। அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம போக விட்டான். उसके बाद कोई चारा नहीं बचा था तो वो छोड़ दिया लोगों को। அல்லேலூயா. ஆனா फिर भी ஆண்டவர் அவர்களுக்கு சாதாரணமா ஈஸியான ஒரு வழியில அனுப்பாம கஷ்டமான வழிக்கு ஏன் அனுப்பினார்? प्रभु उनको एक साधारण इजी रास्ते से नहीं भेजा, मुश्किल रास्ते से क्यों भेजता है? 14 வசனத்தை படிங்க. 17 वचन पढ़ो। பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் फिरौन ने लोगों को मिस्र छोड़ने के लिए ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் फिरौन ने लोगों को मिस्र छोड़ने के लिए विवश किया। यहोवा ने लोगों को समुद्र के तट की सड़क को नहीं पकड़ने दिया। वह सड़क पलिश्ती तक का सबसे छोटा रास्ता है, किंतु यहोवा ने कहा यदि लोग उस रास्ते से जाएंगे तो उन्हें लड़ना पड़ेगा। तब वो अपने मन बदल सकते हैं और मिस्र को लौट सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட இதயம் உள்ளவர்? तो प्रभु का हृदय कैसा है? நம்ம ஆளை வெளியில கொண்டு வந்தாச்சு, हम लोग को बाहर लाए हैं अपने लोग को,
அங்க விடுதலை ஆயிட்டு वहाँ पर छुटकारा हो गया है। யுத்தத்துல ஆண்டவர் தான் ஜெயிப்பாரு. युद्ध में भी प्रभु ही ஆனா நம்ம जीतेगा, பிள்ளைகளை யுத்தத்துல வழி நடத்த வேண்டாம். लेकिन हमारे बच्चों को युद्ध में नहीं चलाएंगे। இவன் மனம் அடிவாய்க்கு மறுபடியும் வந்து இவன் அடிமையா போய் உட்காந்துருவான். ये वापस इसके दिल दबाव में आकर वापस वो गुलामी में चले जाएगा। அதனால ஆண்டவர் எப்படி சித்தமானாரா? इसीलिए प्रभु ने क्या किया, வேறு வழியாய் दूसरे रास्ते से लेके गए, செங்கடல் வழியாய் वो लाल समुद्र के रास्ते से, வனாந்தர வழியாய் रेगिस्तान के रास्ते से लेके நடத்த गए। चलाने के लिए ஆண்டவர் प्रभु ने கிரியை செய்தார். क्रिया किया। ஷார்ட்கட் வழியில போல वो शॉर्टकट रास्ते से नहीं गए, அதை விட பயங்கரமான செங்கடலும் வனாந்தரத்திலோடு நடத்துறாரு. उससे भी भयंकर लाल समुद्र और रेगिस्तान की जगह से चला है। எதுக்கு? क्यों? நம்ம வாழ்க்கையில आज हमारी जिंदगी में எல்லாரும் நல்லா இருக்காங்க, सभी लोग अच्छे हैं, நான் மாத்திரம் வனாந்தரமா இருக்கேன். मैं केवल रेगिस्तान की जैसा दिखता हूँ। அடுத்த ஸ்டெப் வச்சா கடல். दूसरे कदम रखा तो समुद्र आ जाता, समुद्र आ गया। இப்படிதான் நமக்கு வாழ்க்கையில இருக்குது. ऐसे ही हमारी जिंदगी है, அப்படிதான் இருக்குது. ऐसे ही है ना। பின்னால திரும்பி பார்த்தா पीछे देखेंगे तो 600 ரதங்களை கூட்டிட்டு மறுபடியும் நம்மளை அடிமையா பிடிச்சிட்டு போறதுக்கு வரான். ரதத்தோட 600 நாளே வருது. रथ के साथ पूरा सेना आ रहा है पकड़ने के लिए, वापस गुलामी करने के लिए। பின்னாலையும் போக முடியல, पीछे भी नहीं जा पा रहे हैं, முன்னாலையும் வழி கிடையாது. आगे भी रास्ता नहीं है, செங்கடல். लाल समुद्र। அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? वो लोग क्या किए, முன்னால போனா செங்கடல், आगे जाएंगे तो लाल समुद्र, பின்னால நம்ம மறுபடியும் அடிமைப்படுறதுக்கு வரோம். पीछे वापस गुलामी करने के लिए आ रहे हैं। இந்த சூழ்நிலையில ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் इस स्थिति में लोग पिता प्रभु की ओर पुकारते हैं। மோசையை நோக்கி எப்படிலாம் ஏசுறாங்க? मूसा को देखकर कैसे डांटते हैं लोग, எகிப்துல எங்களுக்கு கட்டக்குடி இல்ல, நாங்க வந்து இந்த வனாந்தரத்துல சாவடிக்கிறேன், इजिप्ट में हमें, मिस्र में हमें कब्र नहीं था करके हमें इस रेगिस्तान में लेके நாங்க गया। பேசாட்டுக்கு அங்கே அடிமையா உட்காந்து செங்கல் எடுத்து சாப்பிட்டு அங்கே செத்து போயிருக்கோம். हम चुपचाप वहाँ पर ईट काट कर खाकर मरते थे। இப்படி கொண்டு வந்து எங்களை வந்து நடுவு இடத்துல விட்டுட்டே இருப்போம். ऐसे हमें यहाँ पर लाकर इतना रेगिस्तान के बीच में खड़ा किया है। இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய பேர் இருக்கிறாங்க. अभी ऐसी स्थिति में बहुत लोग हैं। நான் முன்னால ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். मैं पहले एक ऑफिस में काम करता நிறைய था, லஞ்சம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. बहुत रिश्वत आता था, சந்தோஷமா வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. खुशी से जिंदगी बिता இந்த रहा था। இயேசுங்கிறத பற்றி சுவிசேஷம் तब சொன்னானுவேன். यीशु के बारे में सुसमाचार दिए, கேட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். सुनकर मैं प्रभु को माना। இப்போ இந்த லஞ்சம் வாங்குறது பாவம் சொல்லி பாவம் அதை விட்டாச்சு. अभी ये रिश्वत नहीं लेता हूँ, पाप है कर कर। இப்போ நான் ஆண்டவருக்கு வந்துட்டேன். अभी प्रभु के पास आया, பைசாவே இல்ல, पैसा ही नहीं है, அநீதியா என்னால நடக்க முடியல, अनीति रीति से नहीं चल पा रहा हूँ, உலகத்தனமாயும் வாழ முடியல, ये दुनिया के लोगों की जैसा नहीं जी पा रहा हूँ, உண்மையாயும் வாழ முடியல. सच्चाई से नहीं जी पा रहा இப்படி हूँ। என்னை கொண்டு போட்டியப்ப எதுக்கு எனக்கு சுவிசேஷம் சொன்னான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கான். ऐसे मुझे बीच में दबाव में डाला है, क्यों मुझे सुसमाचार कहा तूने करके நான் पूछता। முதல்ல ஒழுங்கா தானே இருந்தேன். मैं पहले ठीक था, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சோட ஒரு பெக் அடிப்பேன், एक रविवार में थोड़ा सा एक दारू पीता था, சந்தோஷமா ஒரு படம் பார்த்து விடுவேன், खुशी से एक पिक्चर देखता था, கோயில் குளத்துக்குலாம் டொனேஷன் கொடுப்பேன். वो अपने सभा को डोनेशन देता எல்லாரும் என்கிட்ட था। வந்து நல்ல ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி ஜோமிட்டு सब போனாங்க. लोग आकर बहुत आशीषवान रहेगा करके प्रार्थना करके जाते थे। இதுல ஒருத்தன் வந்து इसमें एक इंसान உன் आकर, அடிக்க வேண்டாம்ப்பா, तेरा मुझे दान नहीं चाहिए, நீ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவார்னு சொன்னாரு. प्रभु को अगर तू मान लेगा तो ये दुनिया नहीं दे पाएगा उतना तुझे शांति मिलेगा करके ஆண்டவர் बोला। ரொம்ப நேசிக்கிறாரு प्रभु आपको बहुत प्रेम करता है करके அப்படின்னு बोले। ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் சொன்னான். ऐसे प्रभु के वचन सब कहे थे, நானும் கேட்டேன். मैं भी सुना था। அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அப்படி இப்படி ஏதோ நடக்கும்னு பார்த்தாச்சுன்னா ஒண்ணும் நடக்கல. इसके बाद मेरी जिंदगी में ऐसा वैसा होगा करके सोचा था, कुछ नहीं हुआ। இருக்கிற வேலையை விட்டு எடுத்தானுவேன். जो था वो काम से भी निकाला है। முன்னால என்னை கண்டா எல்லாம் சைட் அடிப்போம், இப்போ ஒன்னும் அடிக்க மாட்டாங்க. पहले मुझे देखते तो सब सैल्यूट मारते, अभी वो भी नहीं है। இல்லையா? हालेलुया। இப்போ ஒன்னும் அநீதியான பணங்கள் எனக்கு வர மாட்டேங்குது. अभी अनित रीति से रिश्वत सब नहीं आता है, அதனால இஷ்டத்துக்கு நான் செலவழிக்க முடியல. इसीलिए अपने आप खुद बखू मैं खर्चा नहीं कर पा रहा हूँ। உழைச்ச சம்பளத்துல வாழணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, காண மாட்டேங்குது. जितना मैं मुझे काम कर कर कमाता हूँ उसमें मुझे होता नहीं है घर के ये सब। நான் சும்மா தானே இருந்தேன், ஏன் எதுக்கு இப்படி இயேசுவை கொண்டு என்னை மாட்டி मैं விட்டாங்க? चुपचाप था, क्यों यीशु के बारे में मुझे बताया था। அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு இயேசுன்னு அதிகமா வந்ததுக்கு அப்புறம் தான் यीशु करके जितना मैं आया ரொம்ப நெருக்கப்படுறேன். बहुत दबाव में आया, முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல. आगे भी नहीं जा पा रहा हूँ, पीछे भी नहीं जा पा रहा हूँ। இப்படி எத்தனை இருக்கிறீங்க? ऐसे कितने लोग हैं?
இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. इसराइल मिस्र के लोग वैसे ही है. ஒரே அழுக, इसराइली लोग ऐसे ही रो रहे हैं. ஒரே கூப்பாடு தான். बहुत रो रहे थे. ऐसा हो गया. எல்லாரும் நல்லா இருக்காங்க, बाकी सब अच्छा है, அவனுக்குலாம் ஒண்ணும் நடக்க முடியாது. उसको कुछ नहीं होता है. நான் இயேசுவின் கிட்ட வந்ததுக்கு தான் எனக்கு எல்லா பக்கத்துலயும் பிரச்சனை. मैं यीशु के पास आया, मुझे बहुत दबाव, எனக்கு தான் வியாதி, मुझे बीमारी आ रहा है, எனக்கு தான் ஆபரேஷன், मुझे ऑपरेशन हो रहा है, எனக்கு தான் பினான்சியல் கஷ்டம், मुझे पैसे में दबाव आ रही है. இப்படி எல்லாம் நெருக்கப்படுறீங்களா? ऐसे दबाए जा रहे हो क्या? அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தாங்க. वैसे इजरायली लोग भी देखते हैं. அவங்க பார்த்தது ஏத்தளவுல செங்கடலை, उन्होंने देखा सामने वाले लाल समुद्र को. அவங்க பார்த்தது ஏத்தல இருக்கிற அவனுடைய வறுமையான வாழ்க்கை. उन्होंने देखा सामने वाले उनके जो गरीबी की जिंदगी. அவங்க பார்த்தது ஏத்தல இருக்கிற அந்த வியாதியா அந்த ஆபரேஷன். वो जो देखते हैं सामने वाले जो बीमारी ऑपरेशन को. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா लेकिन ஆண்டவர் அந்த செங்கடலை அனுமதிச்சது எதுக்கு? प्रभु ने वो लाल समुद्र क्यों रखा उस जगह पर उनके लिए? அது ரெண்டா பிளப்பதற்கு. उन दोनों दो भाग अलग अलग करने के लिए. இத நம்ம அறிஞ்சிருந்தோம்னா, अगर यदि हम ये जानते हैं, இவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம். इतना वेदना नहीं उठाते थे. ஹல்லேலூயா. हालेलुया. அத ரெண்டா கிழிக்கிறதுக்கு உன் கண்ணு முன்னால செங்கடலே கிழிக்கிறேன்னா மற்ற எலி கரடி பூடி எல்லாம் उनको ஒண்ணுமே கிடையாது. आपके आंख के सामने वो लाल समुद्र को दो भाग करने के लिए ऐसा रखा था. உனக்கு எதிராக எவனாவது பேசிட்டு இருக்கானா? आपके विरोध कोई बोलता है क्या? செங்கடலே கிழிச்சவன் வாயை கிழிக்க முடியாதா? पूरा लाल समुद्र को दो भाग करता है, इसके मुंह को दो भाग नहीं करता. இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. इमेजिन करके देखो, செங்கடலை ரெண்டா பிரிச்சு போட்டாரு. लाल समुद्र को वो दो भाग कर पाया. இது எம்மாத்திரம்? ये कौन है? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வியாதி எம்மாத்திரம்? ये बीमारी का क्या लाभ है? அத நல்லா அறிஞ்ச ஒரு ஆளு பைபிள்ல இருக்கிறாரு. ये अच्छे से जानकर बाइबल में एक इंसान है, தாவீது. दाऊद. அவன் கொஞ்சோட ஆட்டை வச்சுட்டு ஏதோ பிளச்சிட்டு இருக்கான். वो थोड़ा बकरी रखकर कुछ कर रहा था. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க சின்ன தொழில பாத்துட்டு இருக்கான். वो उसने प्रभु ने उसको जो छोटा सा उसको दिया है वो कर रहा है. அந்த தொழிலையும் उस काम में भी ஒரு ஆட்டை சிங்கம் கடிச்சிட்டு அப்படியே வாயில வச்சுட்டு போகுது. एक भेड़ को वो सिंह आकर खाकर दबाकर लेके गया मुंह में. இவன் பார்த்துட்டு சும்மா இருந்தானா? ये ऐसे ही खड़ा था क्या? நான் அந்த சிங்கத்தை அடிக்க போய் मैं वो शेर को मारने गया, சிங்கம் என்னை அடிச்சு शेर मुझे मारकर நான் செத்து போயிட்டோம்னா अगर यदि मैं मर गया, இந்த 9 ஆட்டை யார் பாப்பா? ये 9 भेड़ को कौन देखेगा? இந்த கொஞ்சம் ஆட்டை யார பாப்பா? ये थोड़े भेड़ को कौन அப்படி देखेगा? யோசித்து ऐसे सोचकर நடக்கட்டும் சொல்லிட்டு அந்த जो மேய்ப்பன் होना है वो होने दो करके वो मेमना चरवा ऐसे नहीं बैठा था. அந்த ஆட்டை பார்க்காம இந்த ஆட்டை தடி வந்துட்டாரு. ये भेड़ को छोड़कर वो चला हुआ भेड़, एक भेड़ के पीछे वो आया. இந்த ஆடு எங்க இருக்குன்னா சிங்கம் வாய்க்குள்ள இருக்கு. ये भेड़ कहाँ पर है? शेर के मुंह में. அப்ப ஆண்டவர் ஏன் அனுமதிச்சார் அந்த கரடி சிங்கத்தெல்லாம்? प्रभु ने क्यों अनुमति दी वो शेर और भालू को? இவனை ராஜாவா மாற்றுவதற்கு, इसको राजा बनाने के लिए, அல்லேலூயா, பாதையாக மாற்றும்படியாக, वो आपको रास्ता बनाने के लिए, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி காட்டும்படியாக, सामर्थ्य परमेश्वर तुम्हारे साथ हूँ बताने के लिए ஆண்டவர் உன்னை இந்த பாதை நடத்துகிறார். प्रभु उस रास्ते से तुम्हें चलाता है. நம்ம எது ஏத்தல வந்தாலும் அதை பார்த்து அழுது கொண்டே இருப்பதை आप தவிர जो भी रास्ते में आते उसे देखकर रोते रहेंगे तो कुछ नहीं हो पाएगा. அல்லேலூயா. हालेलुया. அந்த செங்கடல் உண்மையாகவே பயங்கரமான கொடூரமான செங்கடல் தான். वो सच्चाई से वो लाल समुद्र बड़ा था, भयंकर था. யாருக்கு? किसके लिए? உனக்கு பின்னால பின்தொடர்கிற, आपके पीछे जो உன்னை அழிக்கணும், உன்னை கிரஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள, तुझे नाश करने के लिए, तुझे दबाने के लिए जो लोग आ रहे हैं पीछे, மொத்தமா மூடுறதுக்கு தான் அது வந்திருக்குது. पूर्ण रीति से बंद करने के लिए समुद्र में रखा गया है. ஆனா நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. लेकिन हमें नहीं समझ में आता है. நமக்கு பின்னால நம்ம துரத்துறவங்க என்ன சொல்றான்? हमारे पीछे हमें जो दौड़ाते हैं वो क्या இவன் कहता है? இயேசு என்று ஓடினானே, यीशु करके दौड़ा था, வசமா மாட்டிக்கிட்டான், अच्छे से फंसा. अभी செங்கடல சாக போறான் अभी वो लाल समुद्र में मरने அப்படின்னு वाला அவன் है. கொண்டாடிட்டு வரான். ऐसे वो खुशी मना के அது आता எனக்கு है. பாதடா, உனக்கு தான் டேஞ்சர் சொல்லி मेरे தெரியாது. लिए वो मार के तेरे लिए वो डुबाने के लिए है करके उसे नहीं पता. அவன் ரதத்தெல்லாம் ராணுவ பலத்தெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு மூடிட்டாரு. उसके रथ और सेना के बल से कुछ नहीं कर पाएगा करके वो डुबा देता है परमेश्वर. ஆகவே தான் ஆண்டவர் इसीलिए परमेश्वर தம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக अपने महिमा प्रकट होने के लिए இந்த வனாந்திர வழியாக செங்கடல் வழியாக நடத்த ऐसे செய்தார். रेगिस्तान और लाल समुद्र के बीच में चलाता है. அல்லேலூயா. हालेलुया. மறுபடியும் அந்த வசனத்தை படிப்போம். 13:17. वचन पढ़ेंगे 13-14. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்
ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல அந்த வசனத்துல அடுத்த இன்னொரு ரெவலேஷன் ஆண்டவர் கொடுக்கிறாரு. इसके अगले वचन में एक रेवलेशन प्रभु देता है, நான் பாவத்துல இருக்கிறேன், मैं पाप में हूँ, நான் குடியாட்டா இருக்கேன், मैं शराबी हूँ, நான் ஏற்கனவே பலவிதமான பாவத்தை சிக்கிட்டு இருக்கிறேன், पहले से बहुत पापों में मैं फंसा हूँ. என்னை அந்த வழியிலே நடத்தி கொண்டு போனா நான் மறுபடியும் என்ன சொல்லுவாங்க பேக் சைடர் ஆகி மறுபடியும் நான் அடிமைப்பட்டு போகாதபடி ஆண்டவர் ரூட்டே மாத்திர. मैं अगर वही पाप के रीति से अंदर चलूंगा तो मैं वापस बैकस्लाइड होगा. பெலிஸ்தரின் தேச வழியாய் நம்மளை நடத்தாமல், फिलिस्तियों के देश की जगह से न चलाए. ஒரு பையன் ஒரு கம்பெனில வேலை செய்யற நல்ல சம்பளம் கிடைக்குது, एक लड़का एक कंपनी में काम करता है, சாயங்காலம் 7 மணிக்கு ஆனா கரெக்டா அந்த இடத்துல பெக் அடிப்பான். अच्छा पगार मिलता है, 7 बजे होते ही एक जगह पर शराब पीता है. அதுக்கப்புறமும் ரட்சிக்கப்பட்டப்புறம் அதே வழியில போகும்போது அது இழுக்கும். வா வா वो उद्धार पाने के बाद भी वही रास्ते से जब जाते हैं तो बुलाता है. वो ஒரு நாள் தப்பி போவான், एक दिन वो जाएगा, 2 நாள் தப்பி போவான், 2 दिन वो नहीं पिएगा, ஒரு நாள் அவனை மாட்டிடும். एक दिन तो एक दिन फंसेगा. அதுக்கப்புறம் அவன் ஐயோ நான் பாவம் செய்தேன், फिर बोलेगा ये मैं पाप किया, आपके हृदय को मैंने चोट. முங்கினதான் கூட முங்கினால் கொஞ்சம் முங்கிறோம் சொல்லி முங்குவான். थोड़ा डूबे तो भी वही है, पूरा डूबे वही है, पूरा ही डूबता करके डूबेगा. அல்லேலூயா, हालेलुया. இவன் தேடி போகும்போது जब ये ढूंढ कर जाता है, கிடைக்காதெல்லாம் जब नहीं मिला था, இவன் மனம் திரும்பி வேற ஆண்டர் பக்கமா நடக்கும் போதும் தேடி வந்து வாய்ப்புகள்லாம் வீட்டுக்குள்ளே கிடைக்கும். जब ये मन फिर कर प्रभु की ओर आता है तो पूरा मौका घर में आकर मिलता है. ஷார்ட்கட்ல நீ பெரிய ஆளாயிடலாம் शॉर्टकट में बड़े इंसान हो सकते हैं, அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுப்பான். ऐसे बोलकर बहुत ऑप्शन இந்த मिलता है. வாய்ப்புகள் எல்லாம் ஏத்தால வந்து நிக்கினா செங்கடல வந்து நிக்குது. ये सब मौका आगे आके खड़ा है तो ये लाल समुद्र के जैसा खड़ा है. அல்லேலூயா. हालेलुया. இத ரெண்டா கிழிச்சிட்டு தான் நம்ம போகணும். इसे 2 बार करा के ही आगे जाना होगा. சில நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா कभी कभार प्रभु क्या இந்த करता है, பாதையில நம்ம பையன் ஜெயிச்சிட மாட்டான், इस रास्ते में अपने लड़का नहीं जीत पाएगा. இவன் அதுலயே ரொம்ப ஊறி ரத்தத்தோட ஊறி இருக்கனால அவன் என்னைக்கு அவனை மாட்டிடுவான். वो कभी ना कभी वो फंसने का चांस है करके அதனால அப்படியே தூக்கி இந்த வனாந்தரத்து வழியா அந்த செங்கல் வழியா நடத்துறாரு. ऐसे उठाकर दूसरे रास्ते से ये रेगिस्तान के रास्ते से चलाता है. அல்லேலூயா. हालेलुया. ஆனா நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. लेकिन हमें नहीं समझ में आता. முன்னால நான் அங்க இருக்கும்போது கூட நான் இப்படி வாழ்ந்தேன் இப்படி இருந்தேன், पहले मैं उधर रहता तो मैं ऐसा जीता था वैसा जीता था, ஆனா அந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை போச்சு वो खुशी की जिंदगी मुझे अभी नहीं मिल रहा. என்று சொல்லி ऐसे बोलकर நம்ம வந்து ஆண்டவர் மேல முறுமுறுத்துட்டு இருக்கோம். हम प्रभु को देखकर गुड़गुड़ाते हैं. இந்த வனாந்தரத்துல கூட ये रेगिस्तान में இந்த भी, நெருக்கத்துல கூட ये दबाव में भी கர்த்தர் என்னைய வாழ வைத்தாரு, प्रभु मुझे चलाता है, प्रभु मुझे खिलाता है, கர்த்தர் என்னை பாதுகாக்கிறாரு. प्रभु मुझे रक्षा करता है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ நான் ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் अभी प्रभु के अंदर आने के बाद நல்ல வசனம் தெரிஞ்ச பிள்ளைகளோட சேரும். अच्छा जिसको அங்க ஊழியம் அங்க ஊழியம் சொல்லி ஜெப கொடுத்து போகிற ஆளுக்கு பின்னால நம்ம ஆயிரும். वहाँ पर सेवा यहाँ पर सेवा करके हम लोगों के साथ घूमते सेवा के. அங்க போனா நமக்கு கமிஷன் சம்பளம் எல்லாம் கிடைக்காது. वहाँ पर हमें कमीशन पगार सब नहीं मिलता है. அதுக்கு அந்த குடும்பத்துக்காக ஜெபம் வேண்டி இருக்கும். रोकर वो परिवार के लिए प्रार्थना அது ஒரு करना पड़ता கனமான பாதை தான். है. वो एक रेगिस्तान की रास्ता ही होगा. ஆனாலும் फिर भी உன் உள்ளுக்குள்ள आपके हृदय பழைய में சுவாபங்கள் மாறும், पहले के स्वभाव बदलेगा, मारो। आपके बात बदलेंगे, உன் சுவாபம் மாறும். आपके स्वभाव बदलेंगे. அதனாலதான் ஆண்டவர் உனக்கு इसीलिए प्रभु आपको இந்த செழிப்பிலே நடத்திட்டு போனா நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாடா, பின்மாறி விழுந்துருவான்னு சொல்லி ऐसी भलाई में मुझे तुझे चलाऊंगा तो तू पीछे गिर जाएगा. வேலை கொடுக்காம काम नहीं दिया होगा, செழிப்பையும் கொடுக்காம आशीष भी नहीं दिया இந்த होगा. வியாதி வரும் இந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல எல்லாம் படுத்தா நல்லா ஜெயிப்போம், जो हॉस्पिटल बेड में रहते हैं वो बहुत अच्छी प्रार्थना करते हैं, நல்லா ஜெயிப்போம். अच्छा प्रार्थना करते हैं. ஏன்னா அவனுக்கு வேற அப்படி ஜாலியா டிவி பார்த்தோம் ஜோக் பார்த்தோம்லாம் இருக்காது. लेकिन उसको उस समय में टीवी देखेंगे जोक देखेंगे नहीं सोचेगा. அந்த நேரத்துல தான் நமக்கு நம்ம யாரு எங்க இருக்கிறோம் நமக்கு பேக்ரவுண்ட் என்ன ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தெரியும். तभी उसे समझ में आएगा मैं कौन हूँ, मैं कहाँ पर हूँ, मेरा बैकग्राउंड क्या है, मेरा स्ट्रेंथ क्या है करके. சில நேரத்துல ஆண்டவர் ஏன் இப்படி அனுமதிச்சான்னு சொல்லிட்டு இருப்போம். कभी कभार प्रभु को पूछते प्रभु क्यों ये आपने आने அதுதான் दिया. நம்மள பரிபூர்ணப்படும்படியாக சுத்திகரிக்கிறது. वही हमें परिपूर्ण होने के लिए शुद्ध करता है. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே इसीलिए प्रभु के लोगों நாம் அழைக்கப்பட்டவர்கள். हम बुलाए हुए इंसान. ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாரும் காட்டிலும் நம்ம ரொம்ப நேசிக்கிறார். प्रभु इस दुनिया के सभी लोगों से हमसे ज्यादा प्रेम करता है. நம்மளுடைய குணத்தெல்லாம் புரிஞ்சுதான் அவர் நம்மளை வழி நடத்துறார். हमारे गुण को वो जानकर ही इस रीति से इस जगह से चलाते हैं. தாவீது ராஜா சொல்கிறார், दाऊद राजा कहता है நான் உபத்திரப்பட்ட நல்லது, मैं क्लेश उठाया भला है. இந்த பிரமாணங்களை
வருகைகளை கற்றுக்கொண்டேன். आपके आगमनों को मैं समझा. இன்னைக்கு उங்க மத்தியில நான் ஊழியம் செய்றேன். இன்னைக்கு आज आपके सामने मैं सेवा करता हूँ तो கிட்டத்தட்ட அவ்வளவு பாடுகள் ஒவ்வொரு வழியா நான் கடந்து வந்திருப்பேன். लगभग उतना दबाव और क्लेश के रास्ते से मैं गुजरा हूँ. முன்னால யாராவது எங்க பிள்ளைக்காண்டி ஜோபடுங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளை தான், அதுக்கு போட்டு இருக்கு ஜோபம், அதை சீரியஸ் எடுக்க மாட்டேன். मुझे कभी कभार बोलते कि ये बच्चों के लिए प्रार्थना करो. मैं सोचता हूँ छोटे बच्चे इसके लिए इतना प्रार्थना क्यों करके मैं उतना सीरियस नहीं लेता था. उतना नहीं पता था. நமக்கு சொந்தமா ஒரு குழந்தை இருந்து हमको कुछ अभी बच्चा அந்த होता குழந்தை है, அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்துல போயிட்டு वो बच्चा अगर वो ऐसा दबाव அது में 6 आता மாச है, குழந்தை 8 மாச குழந்தை இருந்தா கூட நம்ம உள்ள எப்படி பரதபிக்குங்கிறத 6 பார்த்ததுக்கப்புறம் महीने 8 महीने के बच्चे में भी कैसा हमारा दिल प्रेम करता है करके देखने के இதெல்லாம் बाद பெரிய விஷயம் இருந்துச்சுன்னா சாட்சியில இருந்து சந்தோஷப்படுவேன். बहुत बड़ा एक गवाही बोलेंगे तो मैं बहुत खुश होता हूँ. இந்த வயிற்று வலி தலைவலிக்கு அவனால சாட்சி சொன்னா எனக்கு அந்த நேரத்துல இவங்கெல்லாம் சாட்சி சொல்லணும் வந்து வயிற்று வலி போயிட்டு தலைவலி ये போயிட்டு पेट दर्द सिर दर्द के लिए आके गवाही देते तो ये क्या इतना छोटा இந்த வயிற்று வலி छोटा. தலைவலியை நான் பார்த்து அனுபவிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சு அதோட வேதனை கூர்மை என்னங்கிறது. ये पेट दर्द सिर दर्द जब मुझे आता है तो तब मुझे समझ में आता है कितना वेदना होता है करके. மேல இருந்து ஒருத்தன் கீழே விழுந்தவங்க சரி மேலையும் கீழே அது வாழ்க்கையில சகஜம் தானே நினைப்பேன். ऊपर से जो इंसान नीचे गिरता है तो जिंदगी तो होता है, ऊपर नीचे तो होता ही रहता है. கீழ இருந்து மேல போகும்போது எவ்வளவு சந்தோஷம், மேல இருந்து கீழே வர எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறத நான் नीचे அறிஞ்சிருக்கேன். से जब ऊपर जाता है तो बहुत खुशी होती है, ऊपर से जब नीचे आते तो इतना वेदना है वो समझ में आता है. பாஸ் ஆகிறது எல்லாத்துக்கும் கொண்டாட்டம், ஃபெயில் ஆகும்போது எவ்வளவு வேதனைங்கிறத जब அறிஞ்சிருக்கேன். पास होते हैं तो सब खुशी होते हैं, जब फेल होते हैं तो कितना दुख होता है वो भी समझ. அப்போ இதெல்லாம் நம்ம அனுபவ பாதையில கடந்து செல்லும் போது जब वो अनुभव की रीति से हम चलते இப்போ हैं, அப்படிப்பட்ட பாதையில யாராவது இருக்கும்போது நமக்கு அந்த பாரம், நமக்கு அந்த வேதனையோடு நம்ம ஜெபிக்க ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். तो अभी उस रीति से लोग जब चलते हैं तो वो बोझ हमें मिलता है प्रार्थना करने के लिए. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு प्रभु अपने लोगों को சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். सभी चीजों भरपूरी से करता है. அவர் நம்மளை ஒரு பாதையில நடத்துறாருன்னா அந்த பாதையில நிச்சயமாக ஒரு பெரிய பலன் உண்டு. यदि वो एक रास्ता से हमें चलाते हैं तो वो उसमें निश्चय இப்ப रीति நீங்க से எந்த एक பாதையில இருக்கீங்க, உங்க अंश है. முன்னால என்ன இருக்கு எனக்கு தெரியாது. अभी आप कौन से रास्ते में हो, आपके सामने क्या है मुझे नहीं पता, ஆனா அந்த பாதையை நீங்க ஜெயமா மாறணும். लेकिन वो रास्ता आपको जय होना है तो நாம் எப்படிப்பட்ட பார்வையோட இருக்கு. हम कैसे रीति से देखना चाहिए. வேகமா ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். जल्दी से 5 मिनट में खत्म करूंगा. சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் கட்டி போட்டிருந்தாங்க. बंदी गृह में पौल और सिलास बंधे அந்த थे. கட்டை பார்த்து சிறைச்சாலையை பார்த்து அழுதார்களா, துதித்தார்களா? वो बंधन को देखे वो रोए थे क्या, वो स्तुति किए. நம்முடைய வாழ்க்கையிலையும் हमारी जिंदगी में அந்த भी பாடுகள் உண்டுன்னா वो दबाव அதுக்கு है, மத்தியிலையும் ஒரு சுவிசேஷம் வச்சிருக்கிறாரு. उसके अंदर भी एक सुसमाचार रखा है. அந்த ஜெயில் அதிகாரிக்கு சுவிசேஷம் பண்றது தான் நம்மள உள்ள கொண்டு ट्रेलर வரணும். को सुसमाचार देने के लिए हमने अंदर रखा है. ஹalleluya. हालेलुया. ஒரு பெரிய எரிகோ கோட்டை இருக்குனாச்சுன்னா एक बड़ा जेरिको के किला है तो அங்க वहाँ पर அதுக்கு முன்னோட்டி நம்மளை சுத்தி வர பழக்க வைக்கிறா, उसके पहले उसे घूम कर आने के लिए, ஆர்ப்பரிக்கிற பழக்க வைக்கிறா. आराधना करने के लिए. ஒரு யோர்தான் நதி பிரவாகித்து போகுதுன்னா योरदान नदी आगे जाता है அதை तो பார்த்து நம்ம வர வேண்டாம். उसको देखकर हमें रोना இன்றைக்கு नहीं உங்களை है. சுத்திகரித்துக் கொள்ளுங்க, आज आपको शुद्ध कीजिए, நாளைக்கு நடக்குங்கிறாரு. कल அந்த பிரச்சனைக்கு आश्चर्य முன்னால होगा. அந்த பிரச்சனைக்கு முன்னால वो समस्या के बीच में, நீங்க உங்களை சுத்திகரித்து समस्या के पहले आपको शुद्ध करना நீங்க चाहिए. இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் போது आपको जब और बल पाते हो ரெண்டா பழக்கம். वो 2 भाग होगा. ஹalleluya. हालेलुया. வாழ்க்கையில வேலை இல்ல, आपकी जिंदगी में काम नहीं है, என் படிப்புல எதிர்காலத்துல ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெருசா எதுவுமே கிடைக்கல, मेरे घर में मेरे भविष्य में उतना बड़ा कुछ हुआ नहीं है, படாயில எனக்கு ஒரு பெரிய டிகிரி கிடைக்கல, पढ़ाई में भी उतना बड़ा डिग्री नहीं है, தேவையே இல்ல. कुछ चाहिए ही नहीं. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் प्रभु அதுல கூட उसमें உனக்கு भी ஒரு வழியை வச்சிருப்பார். आपके लिए एक रास्ता रखा होगा. ஹalleluya. हालेलुया. அந்த பாதை वो रास्ता சூப்பர் நேச்சுரலா இருக்கும். बहुत सुपर नेचुरल होगा. அத நீ தெரிந்து கொண்டானா जब उसे आप चुनोगे, அந்த பிரச்சனை பாடுகள்லாம் பார்த்து उस समस्या आपको आंधे को देखकर कराने के लिए प्रभु आपको स्तुति करके बोलोगे. அப்படி இல்லாம अगर ऐसा नहीं हो, ஒரே செழிப்பு, बहुत ஒரே காரு, ऐसे ஒரே आशीष कार बंगला நான் करके நினைச்சது இல்லை, என் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் வந்துட்டே இருந்துச்சு. मेरे मन जो चाहता है सब मुझे मिलता है तो அதுலதான் நம்ம கவனமா பார்க்கணும். उसमें हमें बहुत चौकन्ना रहना चाहिए, सावधान. ஆண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் प्रभु के पास आने के बाद, பரிசுத்தமா வாழணும்னு நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் पवित्र जीवन करके जब निर्णय करते हैं, ஒருத்தர் வந்து உங்களை லவ் பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? आपको कोई इंसान आके मैं आपसे प्रेम करता हूँ करके बोलता तो क्या होगा? ஆண்டவரே எனக்கு அனுமதிச்சிருக்கிறார். प्रभु ने ही मुझे अनुमति दिया है.
அப்படிதானே? हालेलुया। அப்படி கொண்டாடணும்னா நம்ம மாட்டிட்டோம்னு அர்த்தம். ऐसे बोलोगे तो आप फंस जाओगे। அல்லேலூயா. हालेलुया। நீங்க நல்லா அப்படின்னு உங்களை புகழ்ந்து ஒரு கூட்டம் வருதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். एक झुंड आता है, आप ऐसे हो करके बहुत बड़ा बात करते हैं तो आपको ध्यान से रहना चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ திடீர்னு ஒரு ஷார்ட்கட் வழி கிடைக்குது. अचानक से एक शॉर्टकट रास्ता मिलता है। கடந்த நாட்கள்ல पिछले दिनों में 2004 நினைக்கிறேன் 2004 में याद है मुझे, ஒரு தவறான ஒரு உடன்பாடு, एक गलत रीति से ஒரு பிசினஸ் समझौता। ஸ்டார்ட் பண்றோம். एक बिजनेस चालू அந்த करते हैं। பிசினஸ் वो बिजनेस ही அந்த லேண்ட் சரியில்லைன்னா அந்த அதுல கிடைக்கிற என்னதான் தண்ணி ஊத்தினாலும் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் உனக்கு பலன் வருமா? अगर जमीन ठीक नहीं है तो कितना भी कुछ भी पानी डालो वो फल अच्छे ठीक नहीं मिलेगा। ஆனா சில ஆட்கள் लेकिन कुछ लोग என்னைய மாதிரி मेरे जैसे கிழக்கிற உதிக்கிற சூரியனை மேற்க உதிக்க ட்ரை பண்ணுவாங்க. ये जो सूर्य पश्चिम में जो पूरब में जो सूरज उगता है वो पश्चिम में उगाने के लिए कोशिश करते हैं। கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதுல வேதனை இருக்கான்னு சொல்லி இருக்குது. प्रभु के आशीष ही ऐश्वर्य देता है, उसमें वेदना नहीं ஆனா होता। வடக்கு இருந்து கிழக்கு இருந்து ஏதோ ஒன்று வருது, இதுவும் கூட தேவன் கொடுத்ததுதான் लेकिन நான் எடுத்துக்கிட்டு दाहिने बाइने से कुछ आता है वो भी प्रभु ने ही दिया करके मैं खुद ले लेता हूँ। அதுல ஒரு 15 வருஷம் லைஃப் தான் போச்சு. इसलिए वो 15 साल ही निकला है ऐसे। அல்லேலூயா. हालेलुया। படாது பாடப்பட்டிருப்போம். वो बोल नहीं सकते उतना क्लेश उठाए हैं, அதுல ஜெயமே வராது. उसमें जय ही नहीं मिलेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. அது எப்படியாவது நம்ம ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நான் நமக்கு ஆண்டு கொடுத்துருக்க ஞானத்தெல்லாம் பயன்படுத்தி அங்க ஆபீஸையும் இதையும் டேபிளையும் தான் மாத்தணும்னு தவிர ஒண்ணுமே நடக்கல. वैसे भी जीतना है करके मैं खुद का जो ज्ञान सब डालकर सब ट्राई करता है, कुछ नहीं होगा। நமக்கு இருக்கிற அத்தாரிட்டியில நமக்கு இருக்கிற கிரெடிட் வேல்யூ எல்லாத்தையும் உள்ள போட்டு டோட்டல் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டோம். हमारा जो अथॉरिटी क्रेडिट वाली सब डालकर पूरा लाइफ ही स्पॉइल हो गया था। இப்ப புத்தி தெளிஞ்சு अभी अकल दिखाने आया। அல்லேலூயா. हालेलुया। அதெல்லாம் உதறி தூர போட்டு वो सब छोड़कर ஆண்டவரே சொல்லி பார்க்கும்போது प्रभु को हम देखते समय கண் மலையில கூட ஆண்டவர் வழி நடத்துறாரு. வனங்கரத்துல கூட चट्टान में भी प्रभु चलाता है, அக்னி மேதசமா நம்ம கூட வழி रेगिस्तान में நடத்துறாரு. भी प्रभु चलाता है, अग्नि और मेरे सामने அருமையான से வானத்து மன்னாவினால் திருப்தி ஆகிறார். आकाश के मन्ना से हमें तृप्त कर, கசப்பான தண்ணீர்லாம் மதுரமாய் கொடுக்கிறார். कड़वा पानी को हम मधुर बना के அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் நான் தெரிஞ்சு கொண்டு அதுக்காக நமக்கு சொல்றேன்னு சொல்றேன். इस सभी चीजों में जान पाए उसके लिए मैं स्तुति करता हूँ। இல்ல இந்த அளவுக்கு பெரிய டீச்சிங்லாம் நான் வாங்கியிருக்க மாட்டேன். इसीलिए नहीं तो इतना बड़ा टीचिंग मैं नहीं कर पाता था। அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரும் நினைக்கிறாரு इसीलिए प्रभु भी जानता இவன் है, அந்த பெலிஸ்தர் தேசத்து வழியா நடத்தினா इसीलिए फिलिस्तीन की जगह से இவன் चला हुआ மறுபடியும் பேக் சைட் ஆகி போயிருவான். वापस वो बैक स्लाइड होगा। அதனால इसीलिए டோட்டல் இவனுடைய பழைய லிங்க் எல்லாம் கட் பண்ணி पूरा जुना लिंक को काटो, புது லிங்க் नया लिंक जोड़ो கடலும் வனந்திரம் और ये समुन्दर और रेगिस्तान। அப்படி நடத்துறான். சிலவன் ரிக்ல போய் விளைஞ்சான், कोई कोई रिक में जाके काम சிலவன் करते हैं, வனாந்திரத்துல அரபுல நாட்டுல போய் कोई कोई விளைஞ்சான். अरब कंट्री में जाके काम करते हैं, லிங்க் கட் ஆயிட்டு पूरा लिंक काट देते हैं। அவன்கிட்ட கேட்டதுன்னு சொன்னா ஒரு காலத்துல ஸ்கூல்ல பண்ணாத சேட்டை கிடையாது, ஊர்ல பண்ணாத அட்டுவலி கிடையாதுமா. उससे पूछेंगे तो बताएगा एक समय में वो गांव में उतना शरारत करते थे कोई बोल नहीं सकता था। ஆனா இப்போ लेकिन अभी 4 பக்கம் தண்ணி நடுவுல ரிக்ல இருக்கேன். चारों ओर पानी है, बीच में शिप में हूँ। இந்த சைடுல வனாந்திரம் ஆனாலும் போஷிக்கப்படுறேன். इस जगह पर रेगिस्तान है, फिर भी मैं खाना खिलाया जाता சூப்பரா है, நடத்துறாரு. अच्छे से ஒரு चलाता है। 5-6 வருஷம் கஷ்டப்பட்டு வேலைக்கு வெளியே एक வந்ததுக்கப்புறம் 4-5 साल अच्छे काम இந்த करने के உலகம் बाद கொடுக்காத சமாதானம் நிரப்பி ஆண்டுகளையும் ஸ்ட்ராங் ஆகி இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரிக்ல ஷிப்ல வேலை செய்யறவங்க நல்ல ஆண்டுகளை ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. ये आज के दिनों में रिक और शिप में जो काम करते हैं बहुत प्रभु के में बल पाकर आते हैं। தனி மேல அவ்வளவுக்குள்ள ஆண்டவர் வச்சு வச்சுட்டாங்க. अकेले में प्रभु को उतना वो जान लेते हैं। கடந்த வாரம் நானும் பாசு கோழியோட போயிருந்தோம். पिछले हफ्ते मैं और पासवान कोलिवाड़ा गए थे। ஜோசப் அவர் வந்து ஷிப்ல இருக்கலையா वहाँ पर ब्रदर जोसेफ ரிக் वहाँ पर वो रिक में काम करते थे। ஆண்டவர்கள் நல்ல ஸ்ட்ராங்கா வந்துட்டாரு. प्रभु में बहुत இப்ப स्ट्रॉन्ग நம்ம கோழியோட கிளை சபைக்கு இடத்தை கொடுத்து நீங்க கட்டி அதையும் அவரே கட்டி கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. हमारे कोलीवाड़ा सभा के लिए जगह भी दिए हैं और वो भी बांध के भी देने वाले के लिए प्रयास कर रहे हैं। அந்த சபைக்கு ஃபுல் ஏசி, उस सभा में पूरा एसी डालकर அங்க வர்ற மக்கள் எல்லாம் அவர் அன்போடு விசாரிக்கிறாரு. இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாரு, நல்லா விசாரிக்கிறாரு.
अच्छे पूछताछ करते हैं वो। அப்படி அருமையா ஆண்டவர் அவருக்கு எவ்வளவு பாரம் எவ்வளவு தாகம் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ऐसे वो प्रभु के अंदर कितना बोझ रहेगा तो वो ऐसा किया। இந்த உயர்வுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் சொல்றாரு। ये ऊंचाई ये आशीष के सब यीशु ही कारण है करके நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேற வழியில நடத்துறாரா? हमारी जिंदगी में प्रभु कोई और जगह से चलाते हैं क्या? खुशी से டிவி பார்க்க முடியல, அதை ஆஃப் பண்ண சொல்றாங்க, இதை ஆஃப் பண்ண சொல்றாங்க, சர்ச்சுக்கு வர சொல்றாங்க, இப்படி இருக்க சொல்றாங்க, அப்படி இருக்க சொல்றாங்க, நான் அப்படிதான் வச்சிருப்பேன்। पहले जैसा टीवी नहीं देख पा रहा हूँ, ऐसा करना हूँ, वैसा करना, सभा में आना कहता है करके बोलते। அதே ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் வாழ்வேன்। वही फ्रेंड्स के सर्कल के नहीं அது நீ மறுபடியும் பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடும்। वो आपको वापस पिछले बैकस्लाइड होने के लिए कारण है। ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு, प्रभु आपको एक ஒரு நல்ல பாதையை கொடுக்கிறாரு, एक अच्छा रास्ता உனக்கு இதுவரை கிடைக்காத நல்ல பேர்லாம் வந்துட்டு இருக்குன்னு आपको अभी तक जो अच्छा नाम मिला आ रहा திரும்பி है, பார்க்காம அந்த முன்னால போற அந்த பாதையை பார்த்துட்டு போ। पीछे ना मुड़कर आगे जो मार्ग दिख रहा है उसे देखकर चलो। தொடர்ந்து போகும்போது जब हम जाते ही रहते हैं ஜீவ தண்ணீர் உனக்குள்ள இருந்து பொங்கி வர जीवन ஆரம்பிக்கும்। का जल उमड़ेगा। அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உள்ள போக वो போக जीवन का वचन जो बंदा जाता है, ஆண்டவர் உன்னை பெரிய காரியங்களை செய்வார்। प्रभु आपसे बहुत बड़ा कार्य करेगा। உதிக்கிற உன் ஒளி இடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள்। आपके जगह से जब இந்த நதி सूरज की जगह आप प्रकाशित இந்த होंगे, நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் नदी जहाँ पर भी जाता है आरोग्य और कुशल होता है। அல்லேலூயா। हालेलुया। ஆகவே इसीलिए இந்த நாள்ல आज के दिन நான் எப்படி இருந்தேன், मैं कैसा था, எப்படிப்பட்ட கட்டுக்குள்ள கிடந்தேன், कैसे बंधन में था, எப்படிப்பட்ட பிசாசின் மார்க்கத்துல கிடந்தேன், कैसे शैतान के रास्ते में था। இப்போ நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன்। अभी मैं छुड़ाया நான் गया, ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன்। मैं अच्छा सभा में இப்போ आता வெளியில हूँ। உள்ள பழைய ஃப்ரெண்ட்ஸ் வருவான், अभी अपने दुनिया के फ्रेंड्स அதுக்கு ஒரு ஒரு பாஸ்டர் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பான்। और 4 पासवान के लिस्ट रखे होंगे हाथ அந்த में। பாஸ்டர் பார்த்துட்டு இப்படி, இந்த பாஸ்டர் இப்படி, இது இப்படி சொல்லிட்டு இருப்பான்। ये पासवान ऐसा है, ये पासवान ऐसा है, वो ऐसा है, ऐसा அதெல்லாம் करके சொல்ல बोलने வந்து आ रहा है। வராதுன்னா நீ கோயிலுக்கு போவாதான் சொல்ல வரன்னு அர்த்தம்। ऐसा सब बोलने आता है तो सभा में जा करके बोलने आ रहा है। உன்னை அப்படியே வீட்டுல உட்கார வச்சு சாவடிக்கணும்னு அடுத்த ரெடியா இருக்குன்னு அர்த்தம்। ऐसे ही घर पर रखकर मारना है करके प्लान है। அவனோட பிளானே அதான்। उसका प्लान ही वही है, அப்படிதான் मलेश वही है ना। मलेश ऐसा है ना, चर्च में आने के टाइम में चर्च में जब आते हैं, வெளியில இருந்து அங்க போதும் இங்க போதும் சொல்ல ஆட்கள் வரும்। बाहर से वहाँ मत जाओ यहाँ मत जाओ करके लोग आते हैं बोलने के लिए। நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும் போது நம்ம தேடி ஏன்பா கஷ்டப்படான்னு கேட்க வர மாட்டான்। जब हम दुख में क्लेश में थे तभी क्यों दुख है करके पूछने के लिए कोई नहीं आता। நான் கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஒருத்தர் நம்மளை தேடி வர மாட்டான்। जब मैं बंदा था तभी நான் நல்லா சந்தோஷமா காலையில ஜெபம் மாலையில ஜெபம்னு சொல்லி சர்ச்சுக்கு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது मैं बहुत खुशी से सुबह प्रार्थना शाम को प्रार्थना करता रहता तभी உன் மேல அவ்வளவு प्यार வந்துரும், அவ்வளவு அன்பு வந்துரும்। तुम्हारे ऊपर उतना प्यार आ जाएगा, उतना प्रेम हो ஏன் जाएगा। சர்ச்சுக்குலாம் இப்படிலாம் பண்றப்பா, क्यों ये चर्च के लिए ये सब करता ஏன் है, இப்படிலாம் பண்றா, क्यों ये सब करते हो அரே அப்படின்னு பண்ணி ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது करके कोई फायदा नहीं है। அப்படின்னு சொல்லி உன்னை மனமடிவாக்கி ऐसे बोलकर आपको मन क्लेश कराकर சர்ச்சுக்கு வரது விட மாட்டாங்க, चर्च में भी आने नहीं देंगे, பிரேயர் பண்ணக்கும் வர விட மாட்டாங்க, प्रार्थना करने भी आने नहीं देंगे, சோர்ந்து போய் உட்கார வச்சிருவாங்க। ऐसे निराश कराकर बैठा। அதனால இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நம்ம கேட்க கூடாது। ऐसे ऐसे लोगों को नहीं सुनना चाहिए। நம்ம ஜெயத்தை பெற்றிருக்கிறோம், हम जय पाए हैं, நம்ம ஆண்டவரை பார்த்திருக்கிறோம், हम प्रभु को देखे हैं, விடக்கூடாது, नहीं छोड़ना, ஸ்ட்ராங்கா பிடிச்சிடணும்। पकड़ लेना अच्छे से। அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு உதவி செய்தவர் ऐसी स्थिति में भी मुझे जो मदद இன்னைக்கு நான் ஆண்டோட किया, ஊழியத்தை செய்றேன், अभी मैं प्रभु को सेवा कर रहा हूँ, அப்ப இனி எவ்வளவு பண்ணுவாரு। मुझे कितना और करेगा। இந்த பாஸ்டர் எனக்கு பண்ணட்டாலும் மறந்து போயிட்டாலும் என்ன பாராட்டாலும் ये पासवान मुझे भूल जाएगा, कुछ करेगा वापस नहीं तो भूल जाएगा तो भी फिर भी என்னை பார்க்கிறவர், मुझे देखने என் वाले, இதயத்தை பார்க்கிறவர் मेरे हृदय को देखने என்னை वाले கைவிடவே मुझे மாட்டார்। कभी हाथ नहीं छोड़ेगा। கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள், प्रभु के लिए सेवा करो, பாஸ்டருக்காக ஊழியம் செய்யாதீர்கள், पासवान के लिए सेवा मत करो, பாஸ்டருக்காக சபைக்கு வராதீர்கள், पासवान के लिए सभा मत आओ, ஆண்டவருக்காக வாங்க। प्रभु के लिए आओ। ஆண்டவர் இதயங்களை பார்க்கிறார்। प्रभु हृदय को देखता है। இக்காலத்து பாடுகள் आज की जो कठिनाई क्लेश है இனி வரும் மகிமைக்கு आने वाली महिमा की तुलना नहीं है। அல்லேலூயா। ரோமர் 8:18 சொல்லப்பட்டிருக்கிறது। रोमियो 8:18 में लिखा है, அதுபோல ऐसे ही ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க பெரிய திட்டம் प्रभु हमारे लिए था वो बहुत बड़ा प्लान நம்ம கண்ணால பார்க்கவும் இல்லை। हम आँख से नहीं देखे हैं। 1 கொரிந்தியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது। 1 कोरिन्थियों 1:2 में लिखा நம்ம है, காது கேட்கவும் இல்லை, हमारा आँख அதை நம்மளால அதை புரிஞ்சிட முடியாது। हम उसे बोल भी नहीं सकते, विचार भी அவ்வளவு नहीं பெரிய திட்டங்கள் பிளான் வச்சிருக்கிறார்। सकते। इतना बड़ा योजना रखा है, அதனால इसीलिए அவருக்காக நம்ம செயல்படுவோம்।
उनके लिए हम कार्य करेंगे। அவர் சகலத்தையும் நன்மை மாற்றுவார். वो सारी चीजों को இன்னைக்கு बनाएंगे। நம்ம சுத்தி இருக்க இந்த வனந்தரத்தையும் இந்த செங்கடலையும் பார்க்காதங்க. आज हमें जो घेरा है ये रेगिस्तान को मत देखो। அதுதான் நம்மள தேவனுடைய சமூகத்துல வந்து கொண்டு வந்துச்சு. वो ही हमें प्रभु के सन्निधान में लाया था। அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. इसके लिए स्तुति करो। சில நேரத்துல ஆண்டவரே இந்த பாடு மாத்திரம் இல்ல நான் சபைக்கே வந்திருக்க மாட்டேங்க. प्रभु बोलते हैं अगर यदि ये कठिनाई नहीं आता तो या प्रभु बीच के में पास प्रश्न नहीं है। आता था। या मेरे बीच घर में में प्रॉब्लम, மனைவி ரொம்ப தொல்லை பண்றான். पत्नी बहुत दबाव देती है। எனக்கு குழந்தை இல்ல, मुझे बच्चे नहीं है, எனக்கு ஒரு வேலை இல்ல. मुझे काम नहीं है। இதான் நம்மள ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்கு. ये ही हमें प्रभु के पास लेकर आता है। ஆகவே ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. इसलिए प्रभु को धन्यवाद कीजिए। அந்த பிரச்சனை वो உங்களை மூழ்கடிப்பதற்காக வரல. समस्या आपको डुबाने அந்த के लिए செங்கடலை ரெண்டாக பிளந்து वो உங்களுக்கு பாதையாக மாறுவதற்கு लाल समुद्र को मार्ग बनाने ஆண்டவர் के लिए வழியாக நடத்தி செல்கிறார். प्रभु इस जगह पर चलाता है। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே इसीलिए ஆண்டவருக்கு நன்றி प्रभु செலுத்துங்க. को धन्यवाद कीजिए। அல்லேலூயா. हालेलुया। நாம் பெருமை அடையாதபடி, आप घमंड ना होए, நாம் பாவத்தில் விழாதபடி, आप पाप में ना गिरे, நம்மள ஆண்டவர்களை உருவாக்கும்படியாக हम प्रभु के अंदर ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்களை காட்டும்படியாக प्रभु कितना बड़ा है जांच के ஆண்டவர் देखने என்னோடு के கூட இடைப்பட்டு लिए கொண்டிருக்கிறார். प्रभु मेरे से बात कर रहे हैं। அல்லேலூயா. आमीन। அதுக்கு நன்றி செலுத்துமா. इसलिए हम धन्यवाद कहेंगे। ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விட்டு மனசு விட்டு போட போல ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போக கூடாது. यदि मनुष्यों से अलग हुए कोई ये नहीं, प्रभु से अलग ना हुए हर एक दिन वो देखो। आप மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது. दूसरों को देखकर आपको कंपैरिजन मत करो। நமக்கு வச்சிருக்க பாதை பெரிய பாதை. हमारे लिए जो रास्ता है मार्ग है बड़ा அடிமை है। போல இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியங்களை ராஜாவே இருதயத்தை பயங்கரமா பண்றாருன்னா, गुलामी के इजरायली लोग के लिए प्रभु ने इतना बड़ा राजा को ही करता है तो அல்லேலூயா, நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார். हमसे कितना प्रेम करता है। நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது हम जब आंसू से प्रार्थना करते हैं तो वो जरूर सुनता இந்த है। உலகத்தின் பார்வையில நம்ம எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆண்டவர் பார்வை நம்ம इस வெளியேறப்பட்டது. दुनिया के लोगों के सामने हम कैसे भी दिखने, प्रभु के नमस्कार, सामने जीवन ही हम बढ़ता मूल्य है। हमारे लिए जीवन दिया நம்மளை है, தேடி வந்தவர். हमें ढूंढ कर आया நாம் है। தேடாமல் இருக்கும்போது தேடி வந்தவர். हम जब नहीं ढूंढे तभी ढूंढ कर அவர் आया இயேசு. है। अब वो यीशु அவர் है, இன்னும் உயிரோடு இருக்கிறார். वो हमेशा जिंदा। யார் உன்னை கைவிட்டாலும் कोई भी आपके हाथ நான் உன்னை छोड़े, கைவிட மாட்டேன் என்று मैं சொல்லியிருக்கிறார். तुम्हारे हाथ नहीं छोड़ूंगा। வாக்கு மாறாத தெய்வம். वो वाचा कभी बदल உலகத்தின் முடிவு பரிந்தும் दुनिया के अंत तक சகல நாட்களிலும் पूरे दिन हमेशा யார் உன் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, कोई रहता नहीं रहता, நான் உன் கூட இருப்பேன் मैं என்று तुम्हारे சொல்லியிருக்கிறார். साथ रहता हूँ करके அந்த बोलता है। இயேசு உயிரோடு இருக்கிறார். वो यीशु जीवित है, அவருக்கு மறைவா ஒண்ணுமே இல்ல. उनसे छुपकर कोई और चीज எல்லாரும் नहीं முகத்தை है। பார்க்கிறோம் ஒருத்தர் हर ஒருத்தர். एक लोग अपने चेहरे को हमारे देखते हृदय को हैं, देखता है। प्रभु हृदय को देखता है। அவர் நம்மளை ஏற்ற நேரத்தில் உயர்த்தும்படி प्रभु अच्छे समय में हम ऊंचा बलத்த उठाने के करத்தில் लिए அடங்கியிருப்போம். उनके हाथों में छुप कर बैठो। அல்லேலூயா. हालेलुया। அங்கே எப்படி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். आंखें बंद कर प्रभु की ओर देखेंगे। கேட்ட அற்புத வார்த்தைகளுக்கு ஆண்டவர் சொல்றார். सुने हुए अच्छे समाचार संदेश को प्रार्थना அல்லேலூயா. நமக்கு ஈஸியா வழி இருந்தாலும் इजी रास्ता रहेगा तो ஆனா அது முடிவு நன்றாக இருக்காது. लेकिन उसका अंत अच्छा नहीं होगा। மனிதனுடைய வழிகள் मनुष्य का मार्ग நிறைய இருக்கலாம், बहुत तरह हो सकता है, ஆனாலும் लेकिन அது மரண வழிகள் நீதிமொழிகள் வாசிக்கிறோம். वो मृत्यु पर लेके जाता है करके हम नीति वचन में पढ़ते ஆனால் हैं। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து इसीलिए प्रभु यीशु मसीह அவர் நம்மை நடத்துகிற வழி जो हमें चलाता है वो रास्ता மகிமையான வழி. महिमा का रास्ता है। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். அல்லேலூயா. 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 हालेलुया। அந்த வழியிலே நடத்த கர்த்தர் இந்த நாளிலே நம்மை मार्ग में நடத்துகிறார். चलाने के लिए प्रभु हमें इस पर அவரே जगह வழியும் சத்தியம் वो ஜீவனுமாக ही இருக்கிறார். रास्ता मार्ग सत्य जीवन है। அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் மடிவார்கள் என்று मन दबाव அவர் होने வேற से- வழியில் அழைத்து சென்றாராம். मन दबना नहीं चाहिए करके उनको दूसरे मार्ग पर ले गए। மனம் மடிவாவார்கள் என்று எண்ணி मन वो क्लेश होंगे कर कर எவ்வளவு பாசமுள்ள ஆண்டு பாருங்க. कितने प्रेम करता वो परमेश्वर। அல்லேலூயா. हालेलुया। மனம் மடிவார்கள் என்று சொல்லி வேற பாதையில கொண்டு போறாராம். उनके मन क्लेश होगा करके उनको दूसरे रास्ते से அந்த लेके வழி जाते கடினமாக இருந்தாலும் वो मार्ग कठिनाई से भरा है, फिर भी கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். प्रभु हमारे साथ है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வழி वो रास्ता ஆரோக்கியமான வழி, आरोग्य रास्ता, வாழ்க்கையிலே जिंदगी में ஆசீர்வாதம் கொண்டுகிற வழி. आशीष देने वाले रास्ता है। அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட उनके மாட்டார். बच्चों को वो कभी हाथ नहीं छोड़ता। அல்லேலூயா. வழி சிரமமா இருந்தாலும் मार्ग तो कठिन है, फिर भी அவர் கூட வரும்போது जब वो हमारे साथ எல்லாவற்றையும் சீராக்குவார். सारी चीजों அல்லேலூயா. எல்லாத்தையும் சீராக்குவார். सारी चीजों सही எல்லாத்தையும் करेंगे, சீராக்குவார். सारी चीजों இந்த सही நாள்ல करेंगे। கேட்கப்பட்ட आज வார்த்தை के दिन सुने हुए वचन के द्वारा அல்லேலூயா. நம்முடைய வழியை சீர்தூக்கி பார்ப்போம். हमारे मार्ग को हम देखेंगे, நம்முடைய வழியை சீர்தூக்கி பார்ப்போம். हमारे मार्ग को हम सीधा करेंगे, எத்தனை பேர் சொல்றீங்க வழியை சீர்தூக்கி பார்ப்போம்? हमारे मार्ग को हम सीधा அவருடைய जांच வழியை करेंगे। இனிமையான வழி. उनके रास्ता बहुत
मधुर रास्ता है। அல்லேலூயா हालेलुया। அதே நல்வழி वो ही सही रास्ता है, அதே பரலோகத்துக்கு அழைத்து वो செல்லும் ही வழி परलोक में लेके जाने वाला रास्ता है। அல்லேலூயா हालेलुया। அவரே வழியும் சத்தியமும் वो ஜீவனும் ही ஆனவர் मार्ग सत्य जीवन है। அந்த வழியில் நடக்கும்போது वो मार्ग में जब हम நம் चलते हैं கால்கள் இடராது हमारे पैर नहीं डगमगाएगा। அல்லேலூயா हालेलूया। கர்த்தர் நம்மோடு கூட क्योंकि இருக்கிறார் प्रभु हमारे साथ है, கர்த்தர் நம்மோடு கூட प्रभु இருக்கிறார் हमारे साथ है। அல்லேலூயா அப்படி ஒரு விஷயம் எல்லாரும் அப்படி எழுந்து நின்று एक क्षण सभी लोग ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ऐसे அல்லேலூயா प्रभु की ओर हम அவர் देखते हैं। நடத்துகிற வழி சிரமமாக இருந்தால் அதுவே நல்வழி ये रास्ते बोझ है तो भी वो ही सही रास्ता है। அல்லேலூயா ஏன் நீங்க அழைத்து வந்து நீ கேட்க கூடாது क्यों आपने मुझे चलाया, यहाँ पर नहीं पूछ தகப்பனை सकते। எல்லா நன்மைக்கே நடத்துவார் प्रभु सभी चीजों भलाई के लिए चलाएगा। அவர் நம்முடைய உயர்ந்த ஸ்தலத்தை நடத்துவார் ऊंचा स्थल में நம்முடைய रखेगा। கால்களை हमारे அல்லேலூயா, पैरों को அவர் மலைகளில் ஏற செய்ய வைப்பார் जो पर्वत में चलने रखेगा। ஆமென் சொல்லுவோம் எல்லாரும். आमेन बोलिए। அல்லேலூயா, நல்வழியை காண செய்வார் अच्छा रास्ता वो बताएगा। आमेन। आमेन। அதே ஆண்டுடைய வழி वो प्रभु का रास्ता है, वो ही प्रभु का அவர் रास्ता நம்மோடு கூட है, वो இருக்கிறார் हमारे साथ है। எத்தனை நாள் சொல்றீங்க आमेन कहते அல்லேலூயா हैं। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா நல்வழி காண செய்கிறது என்று अच्छा சொல்றார் रास्ता दिखाना परमेश्वर को स्तुति हो। ஆமென் பண்ணுங்க आमेन। ஆமென் அல்லேலூயா அப்படியே हालेलुया। ஆண்டவருக்கு பாப்போம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் प्रभु को ऐसे धन्यवाद कहेंगे। हालेलुया, हालेलुया। धन्यवाद प्रभु। हालेलुया आपका शब्द को आपने दिया है, धन्यवाद आपने वाक्य तंदे नंदी राजा आमेन। आपने सबको दिया इसके लिए धन्यवाद परमेश्वर। ஆண்டவரே धन्यवाद हालेलुया परमेश्वर। अपने बड़ी पे नाங்க நடக்க आपके मार्ग में चलने की हमें अनुग्रह दीजिए। அபிஷேகம் உண்டாகும் अभिषेक दीजिए। ஆவியோட வழிநடத்தை நடத்துவீரா पवित्र आत्मा के चलाओ, रीति से चलाओ। ஆமென் ஆண்டவரே आमेन। அபிஷேகத்தை ऐसे சொல்லுங்க ही करने वाले அது தினம் அபிஷேகம் நிரப்பும் हर एक दिन हमें अभिषेक से बोलो, வல்லமையா நிரப்பும் आपके सामर्थ से बोलो, अग्नियाल निरपो। आपके अग्नि से बोलो, வல்லமையா நிரப்பும் आपके ஆண்டவரே सामर्थ से बोलो। हालेलुया हालेलुया। நாம் உங்களுடைய வழியை பின்பற்றி हम आपके செல்ல रास्ते में पीछे आए हैं, கிருபைதாரும் हमें अनुग्रह दीजिए, ஆசீர்வதியும் आशीष कीजिए। எல்லா நுகங்களையும் முறித்து सारे बंधन को तोड़ते हैं, அல்லேலூயா இயேசுவே நாம் எல்லா நுகங்களும் முறித்து सारे जुओं को हम तोड़ते हैं, அல்லேலூயா நம்முடைய பிள்ளைகள் நுகங்களை முறித்ததற்கு सारे நன்றி जुओं को हम तोड़े इसके लिए நன்றி धन्यवाद। ஆண்டவரே धन्यवाद வாய்க்கு நன்றி சொல்லுவோம் தன்யவாத் அல்லேலூயா தன்யவாத் நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா धन्यवाद प्रभु। எங்களுக்கு கேட்டு ஒரு மகிமையான ஒரு காலத்தை हमारे लिए एक महिमा का जगह रखे हुए, அல்லேலூயா மகிமையான வாழ்க்கை வைத்திருக்கிறீர்கள் महिमा का जिंदगी रखे हुए, மகிமையில் மகிழ்ந்து கலிமுறை खुशी से बढ़कर रोने के लिए। இந்த வார்த்தை ஜீவனோட வார்த்தை आपके वचन जीवन की அவருடைய भी நடக்கைகளுக்கு இருப்பதாக उस पर चलने के हमें अनुग्रह दीजिए, ஆசீர்வதியும் आशीष कीजिए। கண்ணீர் மணி போல காத்துக்கொள்ளும் आपके प्रति समान இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே नाम से प्रार्थना करते हैं, अच्छे पिता। அல்லேலூயா कि दाहिने हाथ எல்லா में பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் நீக்குவாதாக सारा सारे निर्बलता सारा कमजोरी प्रभु यीशु मसीह के नाम से निकल करके को अपने हालेलुया सारे आंखें बंद करके प्रभु जोड़ देखो यीशु को देखो हालेलुया यीशु के नाम बदलाले यीशु के नाम से हालेलुया ஆண்டவருடைய பிள்ளைகளை பின்தொடர எல்லா அந்தகாரங்களுக்கு நிர்மூலமாக बच्चों को போவதாக पीछे दौड़ाने वाली सारी हालेलुया 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 अंधकारங்களுக்கு நிர்மூலமாக अंधकार की போவதாக क्रिया को नाश करते வாழ்க்கையிலே हैं, நன்மைக்கு பதிலாக हालेलुया கொண்டு எல்லா அந்தகாரங்களுக்கு நிர்மூலமாக सारे போவதாக अंधकार की क्रिया को नाश करते हालेलुया हैं। நன்மைகள் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் வாழ்க்கை செழிப்பு உண்டாகட்டும் எங்கள் பெயர்கள் உயர்வு உண்டாகட்டும் और अच्छा उन्नति हो परमेश्वर, கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் के काका குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் घर में शांति होने लगे, हालेलुया எல்லா நோய் வியாதிகளும் மறைவதாக सारे இயேசு நாமத்தாலே बंधन और बीमारी निकलने लगे परमेश्वर, எல்லா நோய்கள் மறைவதாக सारे बीमारी निकलने இயேசுவின் நாமத்தாலே लगे, यीशु के नाम இயேசுவின் से, यीशु நாமத்தாலே के नाम எல்லா से அந்தகாரங்களை सारे अंधकार क्रिया नाश होने लगे। வாழ்ந்து मेरे செழித்திருப்பார்கள் बच्चे अच्छे रहकर खुश कुशल நம்முடைய रहना, நாமத்தை மகிழ்ந்திருப்பார்கள் आपके नाम पे खुश रहना அப்படி चाहिए। நீங்க செய்த நன்றி ஆண்டவரே ऐसे करने वाले इसमें हालेलुया धन्यवाद। இவர்கள் ஒவ்வொரு நாளும் வளர்வார்களாக இயேசு आपके நாமத்தாலே अंदर और हर एक दिन बढ़ना है परमेश्वर, இயேசுவின் நாமத்தில் வளர்வார்களாக यीशु के नाम से இந்த बढ़ना है, வசனத்தில் வளர்வார்களாக आपके वचन में बढ़ना है, ஆசீர்வாதத்தில் வளர்வார்களாக आशीष में बढ़ना है, हालेलुया சுகத்தில் வளர்வார்களாக उनके बल में और तंदुरुस्ती में बढ़ना है। ஆமென் ஆண்டவரே கர்த்தர் அப்படியே செய்துட்டாரு प्रभु ऐसे ही करने वाले इसके लिए धन्यवाद करते எல்லா हैं। மன கிளேசங்களை மாற்றி सारे போட்டு मन की क्लेश को निकालने वाले परमेश्वर, சந்தோஷம் சமாதானம் நிரப்பிய நன்றி खुशी और समाधान से बड़े इसके लिए धन्यवाद। நன்றி ஆண்டவரே